சென்னையில் நியூஸ் 18 தமிழ்நாடு நடத்தும் டவுன்ஹால் நிகழ்ச்சியில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் பேசி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகள், அதேபோல மாணவர்கள் முதல் தலைமுறையாக வாக்களிக்கக்கூடியவர்களுடைய வாக்குப்பதிவு நிகழ்ச்சி அப்படின்னு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம். இந்த அமர்வில் உங்களோடு உரையாற்றுவதில் மிகுந்த மகிழ்ச்சி சார். அரசியல் ரீதியா நிறைய நம்ம பேச போறோம். ஆனா தொடக்கத்துல ஒரு முக்கியமான கேள்வி உங்களை பற்றி கேட்க வேண்டியது என்னன்னா, ஒரு பாரம்பரியமான குடும்பத்தை சார்ந்த ஒரு தலைவர், நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் இருக்கிறது. நீங்க தொடக்கத்திலே சொன்னீங்க தமிழ் மாநில காங்கிரசினுடைய எளிமை, இந்த அம்சங்கள் தான் ரொம்ப முக்கியமா முன்னிலைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் ஒரு ஒரு மிகுந்த மரியாதைக்குரிய ஒரு தலைவர் அப்படிங்கிற இடத்துல இருந்து அரசியல் சார்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அத்தனை பேரும் மதிக்கக்கூடிய ஒருத்தர். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல மிக கடுமையான வார்த்தை மோதல்கள், மிக கடுமையான தேர்தலில் எதிர்நிலையாக இருக்கக்கூடியது அப்படிங்கிற சூழல்ல உங்களுடைய அரசியலுக்கான இடம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எளிமை, அதே போல எல்லோரிடமும் நீங்க உங்களுடைய உரையாடல் அல்லது நீங்க எடுத்து வைக்கக்கூடிய அந்த அரசியல் தன்மை அப்படிங்கறத எப்படி பாக்குறீங்க இந்த காலத்துக்கு? பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியை பொற்கால ஆட்சி என்று கூறுகிறோம். பொற்கால ஆட்சிக்கு காரணம் நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படைத்தன்மை மட்டுமல்ல. இந்தியாவினுடைய முதல் மாநிலமாக தமிழகம் திகழ்ந்தது. அதற்கு காரணம் கல்வி, தொழில், சுகாதாரம், முக்கியமாக விவசாயம். இந்த நான்கையும் முன்னிலைப்படுத்தி தமிழகத்தை முதல் மாநிலமாக கொண்டு வந்த பெருமை அவர்களுக்கு உண்டு. அந்த கால அரசியலுடைய பாரம்பரியம் தொடர வேண்டும், சிறக்க வேண்டும், வளர வேண்டும். அதன் அடிப்படையிலேயே இந்த காலத்திலும் எங்களுடைய செயல்பாடு இருக்கிறது. இன்றைக்காவது ஒரு நாள் 100% தமிழக அரசியல் என்று மட்டும் நான் சொல்ல மாட்டேன். இந்திய அரசியலிலே 100க்கு 100 பெருந்தலைவருடைய பொற்கால ஆட்சி, நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படைத்தன்மையை இந்தியா பிரதிபலிக்கும் என்று நம்புகிறேன். நீங்க தொடர்ச்சியா இப்ப ஒரு என்டிஏ கூட்டணியில, தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வச்சுட்டு இருக்கிறீங்க. அடிப்படையில தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள், பிரதமர் தொடங்கி அத்தனை பேரும் சொல்றது ஒரு டபுள் என்ஜின் சர்க்கார் தான் ஒரு மாநிலத்திற்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் முன்வைக்கிறீங்க. மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே விதமான அல்லது ஒரே கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்சி இருந்தா நிர்வாகத்திறன் இருக்கும் அப்படின்றீங்க. அப்படி பார்த்தா இந்தியாவினுடைய பல மாநிலங்கள் அப்படி நிர்வாகத்துல பெரிதா வரல அப்படிங்கிற ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் எதிரில் வைக்கிறாங்க. திமுக கூட்டணியில இருந்து பார்க்கும்போது நீங்க ரெண்டு விதமான கேள்விகள் இருக்கு. ஒன்னு, இந்த டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படின்னு சொல்றதுல அது பொய்த்து போயிருக்கிறது. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களை விட தமிழ்நாடு நிறைய பேராமீட்டர்ஸ்ல மேல நிக்குது அப்படின்னா அந்த ஆர்குமெண்ட்டை எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு உங்க பதில் என்ன? மத்திய மாநில அரசுடைய இணக்கம், டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லுவதனுடைய புரிதலை வாக்காளர்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற எதிரணியிலே இருக்கின்ற எதிர்கட்சிகள் எல்லாம் பல நேரங்களில் சொல்ல மாட்டேன், சில நேரங்களில் வாக்கு வங்கி அரசியலுக்காக மத்தியில் இருக்கின்ற பாஜக ஆட்சியாளர்களை எதிர்கட்சியாக பார்ப்பது கிடையாது, எதிரி கட்சியாக பார்க்கிறார்கள். அதன் அடிப்படையிலே தங்களுடைய மாநிலத்தினுடைய வளர்ச்சியில் கூட அவர்கள் மத்திய அரசோடு ஒத்துப்போகாமல் வேறுபாடோடு இருப்பதனால் அந்த மாநில அரசினுடைய வளர்ச்சி குன்றுகிறது, குறைகிறது. மாநில சுயாட்சி அப்படின்னு பேசுறது நீங்க எதிரி நிலை அப்படின்னு பாக்குறீங்களா? மாநிலத்துக்கான உரிமை அப்படின்னு பேசல. மாநில சுயாட்சி எதிரி என்ற பிரச்சனைக்கே நான் இப்பொழுது வரல. நான் சொல்றது, ஒரு மத்திய அரசு மாற்றான்தான் மனப்பான்மை இல்லாமல் இந்தியா வளர வேண்டும், உயர வேண்டும், ஒரு சக்தியாக வர வேண்டும் என்று படிப்படியாக உயர்த்தி கொண்டிருக்கும் போது அதற்கு எல்லா மாநிலத்தினுடைய உதவியும் தேவை, அவர்களுடைய ஒத்துழைப்பும் தேவை.